இது 6 மந்த்ஸ் பிளஸ் பேபியோட ஃபுட் ரெசிபி. ஒரு வெயிட் கெயின் ரெசிபி. நீங்க பார்க்கறது சுரக்காய் சாதம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசிய வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கிட்டேன். 3 வாட்டி வாஷ் பண்ணிட்டு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கிட்டேன். சுரக்காய் எடுத்துக்கலாம். பெரிய பீஸ் எடுத்துட்டு, தோல திருவிட்டு, உள்ள இருக்க சீட்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணிக்கலாம். சுரக்காய் கிளீன் பண்ணியாச்சு. இப்ப இத சாப் பண்ணிட்டு குக்கர்லயே போட்டுருலாம். இப்போ என் பேபிக்கு இன்னுமே ஏஜ் ஆயிடுச்சு. 6 மந்த்ஸா இருக்கும்போது நான் வெறுமனே ப்ளைனா வெறும் சுரக்காய் மட்டும் போட்டு தான் குடுத்தேன். இப்ப 8 மந்த்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் சீரகம், பூண்டு இது கூட ஆட் பண்ணி தான் குடுக்குறேன். நான் திருப்பியும் அதே ரெசிபியும் போடுறேன். இது வெறும் 6 மந்த்ஸ் பிளஸ் பேபிக்கு குடுத்தா போதும். அரிசி நல்லா ஊறிடுச்சு அப்படின்னா, ஒரு 6 விசில் போதும். அரிசி சரியா ஊறல அப்படின்னா, ஒரு 7லருந்து 8 விசில் விட்டுக்கோங்க ஒரு சேஃப்டிக்கு. இது கொதிக்க வச்ச ஆறுன தண்ணி. இத நான் பிளெண்டர்ல ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ. இது கூடவே இப்ப வெந்த சுரக்காயும் சாப்பாடும் ஆட் பண்ணி அரைச்சுக்கலாம். இப்ப நான் பியூரர் ஃபுட் குடுக்குறேன் 6 மந்த்ஸ் பிளஸ்க்கு. 8 மந்த்ஸ் ஆக ஆரம்பிச்சுருச்சுன்னா, குறுநையா குடுத்தா கூட ஓகே. இது பிளெண்டர்ல போடுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஸ்பூன்ல மிக்ஸ் பண்ணி வச்சு போட்டு கொஞ்சம் சூட ஆறணும். எப்பயுமே கொதிக்க வச்சு ஆறுன தண்ணி வச்சுக்கோங்க. இத அரைச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியா அரைக்க வேணாம். ஓரளவுக்கு பியூரேவா அரைச்சாலே போதும். தண்ணியா அரைச்சுட்டீங்கன்னா சுடுறது கஷ்டம். இப்ப நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். பாப்பாக்குன்னு ஒரு வெசல் வச்சுக்கோங்க கண்டிப்பா. பாப்பாக்குன்னு ஒரு பவுல் வச்சுக்கோங்க. அது நல்லா கிளீனாவே இருக்கட்டும். இப்ப நான் அரைச்சத ஊத்திட்டேன். இது கூட நெய் சேர்த்து குடுக்க போறேன். சூடாவே இருக்கிறதுனால நெய் நான் அப்படியே போடுறேன். அதிலயே உருகிடும். நம்ம சூடு இல்ல, கொஞ்சம் ஆறிடுச்சு அப்படின்னாலே தனியா உருக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் மார்னிங் வந்து ராகி தான் குடுக்குறேன். 6 மந்த்ஸ் பேபிக்குலாம் இது. காலையில ராகி குடுக்கலாம். மத்தியானம் எனிதிங் நியூ என்ன புதுசா ட்ரை பண்றீங்களோ அது லஞ்சுக்கு குடுங்க. நைட் வந்து ரைஸ் வித் ஏதாவது ஒரு காய் குடுக்கலாம். இல்லைன்னா ராகி கூட குடுக்கலாம். பட் 3 வேளைக்கு 3 டைப் ஃபுட் குடுக்கறது பெஸ்ட்டு. நெறைய வெரைட்டீஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றது நல்லது. இன்னும் பேபி ஃபுட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.